ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஈச்சனை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. விநாயகப் பெருமான் அவதரித்தனாலதான் விநாயக சதுர்த்தியா நம்ம கொண்டாடிட்டு வரோம். கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்யறதுக்காகத்தான் விநாயக பெருமான் அவதாரம் செஞ்சாங்க. முன்னொரு காலத்துல மாகதர் என்ற முனிவருக்கும் விபுதை என்ற அரக்கிக்கும் மகனாக பிறந்தவன் கஜமுகன். இவனுக்கு யானை முகமும் தலையில் 2 கொம்புகளும் இருக்கும். இந்த அசுரன் அசுரகுல குருவாகிய சுக்ராச்சாரியரின் போதனைப்படி சிவபெருமானின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே பல ஆண்டுகள் கடுமையான தவம் இருந்தான். அவனுடைய தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவன் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என கேட்டார். அதற்கு அவன் தன்னை மனிதர்களாலோ விலங்குகளாலோ ஆயுதங்களாலோ கொல்ல முடியாத அளவிற்கு வரம் வேண்டும் என கேட்டு அந்த வரத்தினை பெற்றான். வஞ்சக எதிரிகளின் சூழ்ச்சியால் ஒருவேளை எனக்கு மரணம் நேரிட்டாலும் எனக்கு இன்னொரு பிறவி கிடைக்கக்கூடாது எனவும் வேண்டினான். அவனது வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் கேட்ட வரத்தை கொடுத்தார். சிவபெருமானின் பக்தனான கஜமுகாசுரன் வரம் பல பெற்றதால் இருமாப்பு கொண்டு தேவர்களை பல வழிகளிலும் துன்புறுத்தி வந்தான். மனிதர்களாலோ விலங்குகளாலோ ஆயுதங்களாலோ யாரும் கொல்ல முடியாதபடி கஜமுகாசுரன் வரம் பெற்றிருந்ததால் தேவர்கள் என்ன செய்வது என தெரியாமல் திணறினர். அதனால் அனைத்து தேவர்களும் ஒன்றாக திரண்டு சிவபெருமானிடம் சரணடைந்தனர். தேவ மைந்தன் அவதாரம் செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது என உணர்ந்த சிவபெருமான் அதற்கான வேலைகளை தொடங்கினார். ஒருமுறை கைலாயத்தில் சிவபெருமான் இல்லாத போது பார்வதி தேவி நீராடச் சென்றார். நந்தி கணத்தை காவலுக்கு நிற்க வைத்து சென்றார். அப்போது அங்கு வந்த ஈசன் உள்ளே செல்ல முயன்ற போது அவரை நந்தி தடுத்து நிறுத்தினார். பார்வதி தேவியார் நீராட சென்றுள்ளதால் யாரையும் உள்ளே விட வேண்டாம் என கட்டளையிட்டு காவலுக்கு நிற்க வைத்து சென்றதாக கூறினார். இருந்தபோதிலும் பார்வதி தன் மனைவி என்று கூறிய ஈசன் நந்தியின் தடுப்பை மீறி உள்ளே சென்றார். இதனை கண்ட பார்வதி தேவி யாரையும் உள்ளே அனுமதிக்காதே என்று கூறியிருந்தேனே என்று நந்தியிடம் கேட்டார். அதற்கு பதிலளித்த சிவபெருமானோ, நந்தி என் சேவகன், அதோடு நான் உன் மணாளன் என்பதால் நந்தி என்னை தடுக்கவில்லை என்று சொன்னார். இதனால் கோபமடைந்த பார்வதி தேவி தனக்கு பாதுகாவலனாக நிற்பவர் யாரையும் உள்ளே விடாதபடி அறிவாளியாகவும் பலசாலியாகவும் தனக்கு மட்டுமே முழு பாதுகாவலனாகவும் இருக்க வேண்டும் என நினைத்தார். அந்த எண்ணத்திலேயே நீராடச் சென்ற பார்வதி தேவியார் தான் பூசி கொண்டிருந்த மஞ்சளையும் சந்தனத்தையும் கையில் பிடித்து ஒரு உருவமாக்கினார். அதற்கு உயிரையும் கொடுத்து விநாயகராக்கினார். விநாயகரை பார்வதி தேவி உருவாக்கினாலும் அவரை உலகின் நம்பிக்கைக்குரியவராக யானை முகம் எடுக்க வைத்தவர் சிவபெருமான். பார்வதி தேவியார் தான் உருவாக்கிய கணபதியை நந்திக்கு பதிலாக தனக்கு காவலாக நிற்க வைத்தார். நந்தியிடம் கூறியதைப் போலவே யாரையும் உள்ளே அனுமதிக்காதே என்று கணபதியிடமும் கட்டளையிட்டு சென்றார். அப்போது அங்கு வந்த சிவபெருமான் உள்ளே செல்ல முயன்ற போது அவரை கணபதி தடுத்து நிறுத்தினார். தான் பார்வதியின் கணவர் என்று கூறியும் சிவபெருமானை உள்ளே செல்ல விநாயகர் அனுமதிக்கவே இல்லை. இதனால் கோபமடைந்த சிவபெருமான் அங்கிருந்த தேவகணங்களிடம் சிறுவனாக இருந்த விநாயகரை அங்கிருந்து அகற்றும்படி கூறிவிட்டு சென்றார். ஆனால் கணபதியோ அவர்களை எதிர்த்து சண்டை செய்து விரட்டி அடித்தார். இதை அறிந்த ஈசன் அங்கு வந்து தன் திரிசூலத்தால் கணபதியின் தலையை கொய்தார். தான் உருவாக்கிய மகனை அநியாயமாக கொன்று விட்டீர்களே என சிவபெருமானிடம் கோபம் கொண்ட பார்வதி கணபதிக்கு எப்படியாவது உயிரளிக்கும்படி ஆவேசத்துடன் கேட்டார். தேவியின் உக்கிரத்தை கண்டு அனைவரும் கலங்கி போக அவரை சாந்தப்படுத்த தனது கணங்களை அழைத்து வட திசையாக சென்று முதலில் தென்படுகின்ற ஜீவராசியின் தலையை கொய்து வருமாறு பணித்தார் சிவபெருமான். அதன்படி வடதிசையை நோக்கி சென்ற கணங்களின் கண்ணில் யானை ஒன்று முதலில் தென்பட்டது. அவர்கள் அதன் தலையை கொய்து ஈசனின் திருவடியில் கிடத்தினார்கள். அவர் அந்த தலையை எடுத்து வெட்டுண்டு கிடந்த பிள்ளையாரின் உடலில் இணைத்து உயிரூட்டினார். யானை முகத்துடன் உமையாளின் பிள்ளையாக எழுந்தருளினார் பிள்ளையார். அவரை பார்வதி தேவி வாரி அணைத்து கொண்டார். சிவபெருமான் அந்த பிள்ளைக்கு கணேசன் என பெயர் சூட்டி கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக கணபதியாக்கினார் என நாரத புராணம் சொல்கிறது. பிள்ளைக்கு யானை முகத்தை பொருத்தி விட்டீர்களே என சிவபெருமானிடம் அன்னை பார்வதி தேவி கேட்க, பல்வேறு உயிர்களை துன்புறுத்தி வரும் கஜமுகாசுரன் என்ற அசுரனை அழிக்கவே கணபதியை தான் இவ்வாறு மாற்றியதாக ஈசன் சொன்னார்.
கஜமுகாசுரனை அழிக்கும் சக்தி ஆண் பெண் சம்பந்தப்படாமல் பிறப்பெடுத்து பார்ப்பதற்கு மனித பிறவி போல் அல்லாத ஒருவரால் மட்டுமே முடியும் என கூறினார். எனவே கஜமுகாசுரனை அழிப்பதற்காகவே கணேசனுக்கு அவதாரம் அளித்ததாகவும் அவரே முழுமுதற் கடவுளாக விளங்குவார் என்றும் யார் எங்கு பூஜை செய்தாலும் அதில் கணபதிக்குத்தான் முதல் பூஜை நடக்கும் என்றும் வரம் கொடுத்தார் ஈசன். ஆவணி மாதம் சதுர்த்தி நாளில்தான் இந்த சம்பவம் நடைபெற்றது. யானை முகத்தோடும் மனித உடலோடும் இருந்த விநாயகரை அசுரன் கஜமுகாசுரனை வதம் செய்ய அனுப்பி வைத்தார் சிவபெருமான். விநாயகருக்கும் கஜமுகாசுரனுக்கும் கடும் போர் நடந்தது. விநாயகர் தமது அம்புகளால் கஜமுகனின் படைகளையும் தேர் மச்சும் ஆயுதங்களையும் நொடியில் அளித்தார். ஆனால் அவரது ஆயுதங்களினால் அந்த அரக்கனை கொல்ல முடியவில்லை. அப்போது சிவபெருமான் கஜமுகாசுரனை ஆயுதங்களினால் கொல்ல முடியாது என சொல்ல, விநாயகர் சற்றும் தாமதிக்காமல் தனது வலது தந்தத்தை முறித்து எடுத்தார். கஜமுகன் மீது வேகத்துடன் வீசினார். பல்லாயிரம் சூரியர்களின் ஆற்றலுடன் அந்த தந்தம் கஜமுகனை தாக்கியது. நிலை குலைந்து வீழ்ந்த அரக்கன் ஒரு மூஞ்சூராக மாறி பிள்ளையாரை கொல்ல ஓடி வந்தான். பிள்ளையார் தமது ஞானக்கண்ணால் அவனை நோக்கினார். உண்மை அறிவு பெற்ற அந்த மூஞ்சூறு பிள்ளையாரின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கியது. விநாயகப் பெருமான் அன்புடன் அதையே தமது வாகனமாக்கிக் கொண்டு அருளினார். இதன் மூலம் அனைவரும் சுபிட்சம் பெற்றனர். அன்று முதல் ஆவணி மாத சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயகப் பெருமானை வழிபட்டால் தீராத வினைகள் அனைத்தும் தீரும், சகல பாக்கியங்களும் கிடைக்கும். விநாயகர் கிருதயுகத்தில் தேஜஸ்வி என்ற பெயரில் சிம்ம வாகனத்திலும், திரேதா யுகத்தில் மயில் வாகனத்திலும், துவாபர யுகத்தில் மூஞ்சுரு வாகனத்திலும், கலியுகத்தில் எலி வாகனத்திலும் விநாயகர் தோன்றியுள்ளதாக புராணங்கள் சொல்கின்றன. விநாயகர் சதுர்த்தி எப்போது முதல் கொண்டாடப்படுகிறது என தெரியாவிட்டாலும் 16ஆம் நூற்றாண்டில் மன்னர் சத்ரபதி சிவாஜி ஆட்சி காலத்தில் மகாராஷ்டிராவில் விமர்சையாக கொண்டாடப்பட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல் உள்ளது. இந்தியா முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டாலும் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம், ராஜஸ்தான், கோவா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் கூடுதல் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பும் விநாயகப் பெருமானை வணங்கி செய்வது நம் வழக்கம். இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி நன்னாள் ஆவணி 11 ஆகஸ்ட் 27 புதன்கிழமை அன்று வருகிறது. விநாயகர் சதுர்த்தி வழிபடும் முறையை இப்போ நம்ம பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்திக்கு புதிய விநாயகர் சிலையை வாங்கி அதற்கு 3 நாட்கள் முதல் 1 வாரம் வரை பூஜை செய்து நீர்நிலைகளில் கரைத்து விடுவதை மக்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். அதன்படி விநாயகர் சதுர்த்தி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி சுத்தமான ஆடை அணிந்து விநாயகரை வாங்கி வந்து சிவப்பு அல்லது மஞ்சள் துணியால் அலங்கரித்து மேடை அமைத்து அதில் விநாயகப் பெருமானை அமர வைக்க வேண்டும். பிறகு விநாயகரை அலங்கரித்து அவருக்கு உரிய மந்திரங்களை சொல்லி பாடல்களை பாடி மனமுருக வேண்டிக் கொள்ளலாம். மேலும் விநாயகருக்கு பிடித்த அவல், சுண்டல், பொரி, கொழுக்கட்டை, பழங்கள் போன்றவற்றை படைத்து வழிபடலாம். விநாயகப் பெருமானை முழு மனதுடன் வழிபட்டால் செல்வம், செழிப்பு, மகிழ்ச்சி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்நாளில் விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு அறிவையும் பொறுமையையும் தருவதாக சொல்லப்படுகிறது. ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த பண்புகள் மிகவும் அவசியம். அது மட்டுமில்லாமல் இந்நாளில் விநாயகரை முழு மனதுடன் வழிபட்டால் வாழ்க்கையில் செல்வம், செழிப்பு, மகிழ்ச்சி ஆகியவை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சிலைகள் நீரில் கரைவதைப் போல மனிதர்களின் தீய எண்ணங்களும் அழிந்துவிட வேண்டும் என்பதே இதன் உட்கருத்து. விழாவின் இறுதி நாளில் பிரார்த்தனை மற்றும் மேலதளங்களுக்கு இடையே பந்தல்களில் உள்ள விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு தண்ணீரில் கரைக்கப்படுகின்றன. மண்ணால் செய்யப்பட்ட சிலைகள் தண்ணீரில் கரைந்து விடுவதை போன்று மனிதர்களாகிய நமக்குள் இருக்கும் தீய எண்ணங்களையும் குணங்களையும் செயல்களையும் நாம் விட்டுவிட வேண்டும் என்பதையே இந்த வழக்கம் நமக்கு உணர்த்துகிறது. விநாயகப் பெருமான் மிகவும் எளிமையான கடவுள் என்பதாலும் அரச மரத்தடி, குளக்கரை என மக்கள் தினசரி காணும் இடங்களில் எல்லாம் வீச்சிருந்து அருள் புரிவதால் பலருக்கும் இஷ்ட தெய்வமாக விநாயகப் பெருமான் உள்ளார். அதிலும் குழந்தைகளுக்கு மிகவும் விருப்பமான கடவுள் என்றால் அவர் விநாயகப் பெருமான் தான். எளிமையாக அருகம்புல் சாட்சி, அவல், பொரி அல்லது ஒரு வாழைப்பழம் படைத்து வழிபட்டால் கூட
ஓடோடி வந்து அருள் புரியக்கூடியவர் நம் விநாயகப் பெருமான். அவருக்குரிய எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த 3 மந்திரங்களை தினமும் சொல்லி வந்தால் வாழ்வில் உள்ள தடைகள் அனைத்தும் விலகி வெற்றிகள் குவியும். அது என்ன மந்திரங்கள், அவற்றின் சிறப்புகள் என்ன என்பதை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். ஓம் ஹம் கணபதியே நமக. இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் வாழ்வில் தீமைகள் ஏதும் நெருங்காமல் பாதுகாக்கும். அதோடு வாழ்வில் உள்ள எதிர்மறை விஷயங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். ஏதாவது புதிய செயல் அல்லது சுபகாரியங்கள் துவங்கும் போது இந்த மந்திரத்தை சொன்னால் அந்த காரியம் நிச்சயமாக விநாயகப் பெருமான் அருளால் வெற்றிகரமாக முடியும். ஓம் கபிலாய நமக. இது நோய்களை குணப்படுத்தும் மந்திரம். மற்றவர்களுக்கு ஏற்பட்ட நோய்கள் துன்பங்கள் நீங்க வேண்டும் என்றால் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டாலும் ஆபத்து கஷ்டம் ஏற்பட்டாலும் இந்த மந்திரத்தை உச்சரித்தால் இக்கட்டான சூழல் துன்பங்களில் இருந்து விடுபடலாம். ஓம் கணேசாய நமக. இந்த மந்திரத்தை நாம் சொல்வதுடன் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கலாம். குறிப்பாக குழந்தைகளுக்கும் நமக்கு நெருக்கமானவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கலாம். நினைவாற்றலை பெருக செய்வதற்கான மிக முக்கியமான மந்திரம் இதுவே ஆகும். பல காலத்திற்கு முன்பு நடந்த விஷயங்களை கூட இந்த மந்திரத்தை சொல்வதால் மீண்டும் நினைவில் கொண்டு வர முடியும். ஒரு விஷயம் நம்முடைய நினைவில் எப்போதும் இருக்க வேண்டும் என்றால் இந்த மந்திரம் அதற்கு கை கொடுக்கும். இந்த 3 மந்திரங்களையும் தினமும் சொல்லி வந்தால் துன்பம் இல்லாத தடை இல்லாத ஆனந்தமான வாழ்வை பெறலாம். அதே சமயம் இந்த மந்திரங்களை சுத்தமாக மனம் ஒன்றி மன தூய்மையுடனும் நல்ல நோக்கத்திற்காகவும் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மிக சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்களை நேர்மையான நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தினால் அளவில்லாத பலன்களை இது அள்ளி கொடுக்கும். அனைவருக்கும் அன்புடன் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். சங்கடங்கள் தீர சங்கரன் மகனை கணேசனை சரணடையுங்கள். விநாயகப் பெருமானின் அருளும் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.